வணக்கம். ஒரு டேஸ்ட்டான பருப்பு சாதம் அது குயிக்காக செய்யலாமா? ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நெய் தான் நல்ல மணமாக இருக்கும். நெய் நல்லா மெல்ட் ஆனோடனே 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிட்ட பாரு கொஞ்சமாக சின்ன ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்ட பாரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஒரு தொத்து கருவேப்பிலையும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினா பாரு ஒரு 2 பெரிய நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதுவும் நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மையணும். கரண்டியால் அமுத்தி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் வதங்கின பாரு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் காரத்துக்கு தேவையானது, கொஞ்சமாக கரம் மசாலா, சாம்பார் தூள் மட்டும் 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு சாம்பார் தூள் தான் டேஸ்ட்டே தரும். ஸோ அதை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மசாலாவுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் துவரம்பருப்புன்னு சொல்லிட்டு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். நீங்கள் கொஞ்சமாக பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது நல்லா ஊறின பாரு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற அளவு போதும். கரெக்டாகவே இருக்கும். மொத்தமாக 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதையும் நம்ம அந்த வதன மசாலா கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் கொலையாக இருந்தால் தான் இந்த டிஷ் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ 1/2 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம கிளறியெல்லாம் விட்டுட்டு அதை ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. நல்லா கொதிக்கட்டும். நடுவில் 2-3 தடவை கிளறி விட்டுட்டோங்க. அப்பயே உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துட்ட பாரு நீங்கள் குக்கர் மூடியை போட்டு மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் போதுமானது. லோ ஃப்ளேம்லேயே வச்சு விசில் விட்டுடுங்க. விசில் அடங்கின பாரு நீங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் கொஞ்சம் சோம்பேறி டைமில் செஞ்சாலே நல்லாயிருக்கும். இல்லை சப்போஸ் எங்கன்னா வெளியில் போயிட்டு நம்ம லஞ்ச் செய்ய லேட் ஆகுன்றப்போ இது செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுவும் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிவிட்டு கூட ஒரு லைக்கும் போடுங்க.